தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's number 1 travel brand. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. ஃபண்ட் காவேரி இன்ஜின் இதுதான் இப்பொழுது இணையதளத்தில் வைரலாகி இருக்கக்கூடிய ஒரு ஹேஷ்டாக்காக இருக்குது. காவேரி இன்ஜினுங்கிறது இந்தியாவிலேயே தயாரிக்கப்படக்கூடிய போர் விமானத்திற்கான இன்ஜின். அப்போது இந்தியாவில் இது வரைக்கும் போர் விமானத்திற்கான இன்ஜின் இல்லையான்னு நீங்கள் கேட்டால், உலகத்திலேயே மொத்தம் 4 நாடுகள் கிட்ட மட்டும்தான் தற்போது போர் விமானத்திற்கான இன்ஜின் வந்து இருக்குது. அது எந்தெந்த நாடுகள்னு பார்த்தோன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ். இந்த 4 நாடுகள் கிட்ட தான் போர் விமானத்திற்கான இன்ஜின் இருக்குது. அமெரிக்கா ஜெனரல் எலக்ட்ரிக்கோடைய இன்ஜின்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ் சாஃப்ரானுடைய இன்ஜின்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கிலாந்து ரோல்ஸ் ராய்ஸோடைய இன்ஜினை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரஷ்யா யுஇசி சர்டனுடைய இன்ஜின்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது இல்லாமல் சைனாக்கிட்டேயும் போர் விமானத்திற்கான இன்ஜின் வந்து இருக்குது. ஆனால் அது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத இன்ஜினாக பார்க்கப்படுது. எதனாலனா, மற்ற 4 நாடுகளும் 2ஆம் உலக போரிலிருந்தே இந்த போர் விமானத்திற்கான இன்ஜின்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி தயாரிக்கக்கூடிய பணிகளில் வந்து இறங்கிட்டாங்க. ஆனால் சைனா தற்போது தான் இந்த போர் விமானத்திற்கான இன்ஜினை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால் இந்த சைனாவில் தயாரிக்கக்கூடிய இன்ஜின் பெரும்பாலும் எந்த போர்லேயும் வந்து செயல்பட்டு தன்னுடைய பலத்தை வந்து நிரூபிக்கலை. சைனா கிட்டேருந்து பாகிஸ்தான் மட்டும்தான் போர் விமானத்திற்கான இன்ஜினை வந்து வாங்குகிறாங்க. மற்ற அனைத்து நாடுகளுமே இந்த 4 நாடுகள்கிட்டேருந்து தான் போர் விமானத்திற்கான இன்ஜினை வந்து வாங்குகிறாங்க. மற்ற நாடுகள்லாம் அவர்களே போர் விமானத்தை வந்து தயாரித்தாலும் இன்ஜின் மட்டும் இந்த 4 நாடுகளில் ஏதாவது ஒரு நாடுகளிலிருந்து தான் வாங்குவாங்க. ஒரு உதாரணத்திற்கு பார்க்க போனோன்னா, இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட LCA தேஜஸ் என்கின்ற விமானத்திற்கான இன்ஜின் வந்து அமெரிக்காவினுடைய GEலேருந்து தான் வாங்கப்பட்டுச்சு. என்ன வகையான இன்ஜின் வாங்கப்பட்டாங்க அப்படின்னா, GE F404. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய தேஜஸில் பயன்படுத்தக்கூடிய இன்ஜினாக என்ன இருக்குன்னா, GE F404 IN20. அதாவது ஏற்கனவே இருந்த 404ஓடைய என்ஹான்ஸ்டு வெர்ஷனை தான் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எதற்காக இந்த 4 நாடுகள்கிட்ட மட்டும்தான் இன்ஜின் இருக்குது, மற்ற நாடுகள்கிட்ட ஏன் இல்லை? இந்தியா அதற்கான எந்த முயற்சியில் வந்து ஈடுபடலையா அப்படின்னு கேட்டேன்னா, அதற்கான பதில் 1989லேயே இந்தியா அதாவது நம்மளுடைய நாட்டிற்கு ஒரு போர் விமானத்திற்கு உரிய இன்ஜினை தயாரிக்கக்கூடிய பணியில் இறங்கிட்டாங்க. இந்த பணியை யாரிடம் ஒப்படைச்சாங்க அப்படின்னா, DRDOக்கு கீழ் இயங்கக்கூடிய GTRE கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இவங்க தான் இதற்கான பணியை வந்து பார்த்துட்டு வராங்க. இதில் வந்து என்ன மாதிரியான இன்ஜின் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னா, GTRE GTX 35VS ஆஃப்டர் பர்னிங் இன்ஜின். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோன்னா, இந்தியாவினுடைய பிரதான நதிகளில் ஒரு முக்கியமான நதியாக இருக்கக்கூடிய காவிரிங்கிற பேரில் காவிரி இன்ஜின் தயாரிக்கக்கூடிய பணியை வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த பணிகள் எங்கே மேற்கொள்ளப்படுதுன்னா, பெங்களூரில் தான் மேற்கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இப்போது இந்த போர் விமானத்திற்கான இன்ஜினை தயாரிக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவதாக இருக்கக்கூடியது என்ன மாதிரியான உலோகங்களை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு. அதுக்கு வந்து போர் விமானம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியதும் ஒரு அவசியமான ஒன்றா தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது ரோட்டில் போகக்கூடிய இந்த வெஹிக்கல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து வெப்ப ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுது. அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஆனால் போர் விமானங்கள்லாம் 10,000 கிலோ, 20,000 கிலோ, 30,000 கிலோன்னா அதிக எடை கொண்டதாக இருக்குது. இவ்வளோ எடை கொண்ட விமானம் வந்து வானத்தில் பறக்கணும், அது வந்து அதிவேகத்தில் வந்து பறக்கணும். அப்படின்னா இந்த விமானங்கள்லாம் வந்து வெப்ப ஆற்றலை உந்து சக்தியாக வந்து மாற்றுது. எவ்வளோ அளவுக்கு உந்து சக்தியாக மாற்றுறாங்களோ அந்த அளவுக்கு விமானங்கள் வந்து வேகமாக வந்து செயல்படும். இப்போது போர் விமானங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா, போர் விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபேன் இருக்குது இல்லையா, சக்கிங் ஃபேனுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேன் காற்றை வந்து உள்ளார இழுக்கும். அதாவது போர் விமானங்கள்லாம் நியூட்டனுடைய 3வது விதிப்படி தான் செயல்படுது. இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஃபேன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு, அதாவது RPMனு சொல்லுவாங்க, ஒரு நிமிஷத்துக்கு
3000 தடவை வந்து சுழலும். அப்படி சுழலக்குள்ள அதிகப்படியான காற்றை வந்து உள்ளே சக் பண்ணி இழுக்கும். அந்த இழுக்கப்பட்ட காற்று கம்ப்ரெஸ் பண்ணப்படும். கம்ப்ரெசர் வழியாக அதாவது அழுத்தப்படும் இந்த காற்று. இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்ட காற்று வந்து எரிபொருள் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்லும். இந்த எரிபொருள் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்ட காற்று வெப்ப காற்றாக மாறும். நார்மலாக இருக்கக்கூடிய காற்றில் இருக்கிற அந்த மாலிகுலோடைய மூமெண்ட் வந்து வெப்ப காற்றில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வெப்ப காற்றாக மாறி வெளியில் இருக்கக்கூடிய அந்த பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த டர்பைன் ஃபேன் வழியாக வெளியில் வரும். வெளியில் வரக்குள்ள அந்த ஃபேன் ஒரு நிமிஷத்துக்கு 10,000 தடவைக்கு மேலே வந்து சுழன்று காற்றை வந்து வெளியில் ஏற்றும். அதிக அளவுக்கு காற்று அதற்கு ஆப்போசிட் சைட்லேருந்து இந்த போர் விமானங்களை வந்து உந்தித்தள்ளும். இப்படி தான் போர் விமானங்கள் வந்து செயல்படுது. இதில் என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேன்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 3000 தடவை 10,000 தடவைலாம் சுற்றுனா அதுக்கு ஏற்ற மாதிரி உலோகங்கள் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினுடைய கோரில் இந்த வெப்ப காற்றை மாற்றும் பொழுது கிட்டத்தட்ட 2000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து வெப்பம் உருவாகும். இந்த அளவுக்கு வெப்பத்தை வந்து எதனாலையும் வந்து எந்த உலோகத்தினாலையும் தாங்க முடியாது. ரொம்ப கனமான இரும்பு கூட 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் வந்து வெப்பத்தை தாங்கும். அதுக்கு மேலே உருக ஆரம்பிச்சிடும். அப்படிங்க போகும்பொழுது இதற்கு வந்து ஒரு தனியான உலோகமாக இல்லாமல் 2-3 உலோகத்தோடைய கலவை, அதாவது கூட்டு உலோகமாக இருக்கிறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போல எந்த உலோகத்தோடைய கலவை வந்து இந்த வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. இதில் தான் எல்லா நாடுகளுமே மிகுந்த அளவு சிக்கலை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் மற்ற 4 நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன உலகம் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா இந்த 4 நாடுகளுமே என்ன மாதிரியான உலோகத்தை யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இன்ஜின் வேணும்னா அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பற்றி சொல்லவே மாட்டாங்க. இந்தியாவினுடைய ரொம்ப நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுமே என்ன மாதிரியான உலோகத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த 4 நாடுகள் உலக அளவில் அவர்களுடைய கை ஓங்கி இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணத்தில் ஒன்றாவும் இந்த வந்து இன்ஜின்ஸ் இருக்குது. இதை வந்து மற்ற நாடுகள் கற்றுக்கிறத வந்து விட மாட்டாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் எந்த நாடு வேணாலும் அவர்களுடைய எதிரியாக மாறலாம். அந்த நாடுகளை சார்ந்து தான் மற்ற நாடுகள் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதனால் தான் யாருமே சொல்ல மாட்டாங்க. இதை கண்டுபிடிக்க தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் விமானத்திற்கான என்ஜினை செய்யணும்னா அதற்கு வந்து நிறைய செலவாகும். இப்போ இந்தியாவிலே செய்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $2 பில்லியன் வரைக்கும் செலவாகும். அதுவும் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த இன்ஜினில் முக்கியமாக பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டுனா ஃப்ளையிங் டெஸ்ட் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய விமானத்தில் இந்த இன்ஜினை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு வளிமண்டலத்துக்கு மேலே வந்து பறக்க விடுவாங்க. ஏன்னா மேலே போக போக அங்கே இருக்கக்கூடிய காற்றோட அளவும் சரி வெப்பத்தோடைய அளவும் சரி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் வந்து இந்த இன்ஜின் வந்து தாக்கு பிடிக்குதா, இந்த இன்ஜினில் என்ன விதமான மாற்றங்கள்லாம் நிகழுது அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. அதை பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லை. ஆனால் அதுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிகளையும் வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. இன்னொன்று வந்து என்ன விதமான வந்து டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க, எந்த பாகத்தை எப்படி பொறுத்துறது, எங்கே பொறுத்துறது போன்ற டெக்னாலஜியெல்லாம் வந்து மற்ற நாடுகள் வந்து சொல்லிக் கொடுக்காது. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுலையும் வந்து சிரமத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. இதனால தான் இந்த காவேரி இன்ஜின் தயாரிக்கக்கூடிய அந்த காலம் வந்துட்டு ரொம்ப 30 வருஷங்களுக்கு மேலே வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்குது. சரி, இப்போது இத்தனை வருஷமாக பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த காவேரி இன்ஜினோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2022 காவேரி இன்ஜினுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சுன்னா ட்ரை டெஸ்ட்டில் 46 கிலோ நியூட்டனும் வெட் டெஸ்ட்டில் 70.5 கிலோ நியூட்டன் வேகத்தில் இருக்குது. ஆனால் இந்தியாவிலே தயாரித்த LCA தேஜஸ் வகை போர் விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஜினில் 85 கிலோ வெட் த்ரஸ்ட் இருக்கிறது வந்து அவசியம். ஆனால் அதை மீட் பண்ணாதனால இப்போதைக்கு இந்த காவேரி இன்ஜினை வந்து பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்குது. ஆனால் 2024 நவம்பரில் பிரம்மோஸ் ஏர்ஃபேஸ் காவேரி ட்ரை என்ஜினுக்கான வேகம் என்னவா இருந்துச்சுன்னா 29 கிலோ நியூட்டராக இருந்துச்சு ஆஃப்டர் பர்னிங். காவேரி இன்ஜின் இதே போல் ஒரு வேகத்தில் போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் 10 வருஷத்தில் நம்ம மற்ற நாடுகளை சார்ந்து இருக்காமல் இந்தியாவிலே தயாரித்த போர் விமானத்திற்கான இன்ஜினை வச்சு இந்தியாவிலே அதிகப்படியான போர் விமானங்களை வந்து தயாரிக்க முடியும். இப்போவுமே நம்ம வந்து ஒரு
பாகங்களை வந்து தயாரித்து இப்போது ரஷ்யா இருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா நீங்கள் பாதி பாகங்கள் மட்டும் கொடுங்க, மீதி பாகங்களை வந்து நாங்களே தயாரிச்சுக்கிறோம் அப்படின்னும் நம்ம கேட்டு பார்த்தோம். ஆனால் அதற்கு வந்து அவங்களுடைய பதில் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் இப்போ கொடுக்குறோம், அதில் வந்து பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த இன்ஜினுக்கான வாரண்ட்டி வந்து எங்களால் கொடுக்க முடியாது, அதில் ஏதாவது பழுது ஏற்பட்டுச்சுன்னா அதற்கான பொறுப்பை வந்து நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் இப்போது இந்த காவேரி இன்ஜினுக்கான ஃபண்டை வந்து அதிகரிச்சுட்டு இதற்குடைய வேலைகளை வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஒரு கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கான ஹேஷ்டேக் தான் இப்போ இணையத்தில் வந்து வைரலாக பரவிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த DRDO காவேரி இன்ஜின் திட்டத்தின் வாயிலாக ஜெட் விமானங்களை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுல ஒரு நல்ல அனுபவத்தை பெற்றுட்டாங்க. இதன் மூலமா வருங்காலத்தில் ஜெட் விமானத்திற்கான இன்ஜினை வந்து மிக எளிதாக வந்து இவர்களால் உருவாக்க முடியும். இந்த காவேரி இன்ஜினுடைய தொழில்நுட்பத்தை வச்சுட்டு நமக்கு போருக்கு தேவையான ட்ரோன்களையும் வந்து நம்மளால் தயாரிக்க முடியும் ரொம்ப எளிதில். அப்படி தயாரிக்கும் பட்சத்தில் நம்ம வெளிநாடுகளை வந்து நம்பி இருக்கக்கூடிய அவர்கள் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையும் வந்து மாறத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்தியா எவ்வளோ சீக்கிரம் இந்த காவேரி இன்ஜினுக்கு ஃபண்டை வந்து கொடுத்துட்டு அந்த வேலைகளை முடிக்கிறாங்களோ, இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்துக்கு பெறத்துக்கான வாய்ப்பு வந்து அதிக அளவில் இருக்குது. ஏன்னா நான் முன்பு சொன்னது மாதிரி 4 நாடுகள் கிட்டதாக இருக்குது. இந்தியா 5வது ஒரு நாடாக இருக்கும். இதன் மூலமா இந்தியாவினுடைய போர் ஆயுதங்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது வந்து இருக்குது. மற்ற நாடுகளிடையே வந்து இந்தியா ஒரு வலுவான நாடாக வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும். இந்தியா இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு போர் விமானத்திற்கான இன்ஜினை வந்து மற்ற நாடுகள்கிட்டேருந்து வாங்குவாங்க, எவ்வளோ சீக்கிரம் இந்த காவேரி இன்ஜின் ப்ராஜெக்டை வந்து முடிப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.